சரி இப்ப என்ன, உங்க அத்தையே சொல்லி என்ன அனுப்பிச்சிருந்தாலும் அதுல என்னங்கிறேன். நல்ல விஷயத்துக்கு தூது போறதுல எந்த தப்பும் இல்லையே. ராமரையும் சீதையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அனுமான் தூது போனார் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்திருக்கேன் நினைச்சுக்கீங்க. ஏங்க, சுத்தி இருக்கிறவங்க பண்றதெல்லாம் அது என்னோட நல்லதுக்கு தானே எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஆனாலும் என்னமோ ஒண்ணு என் மனசு தடுக்குதுங்க. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலங்க. அது புரியாம வீட்ல இருக்கவங்க எல்லாம் இப்படி நடந்துகிட்டா எப்படிங்க? அது சரி, பழகுன கொஞ்ச நாள்லயே நீங்களே இவ்ளோ தைரியமா வந்து என் வாழ்க்கையை சரி பண்றத பத்தி பேசுறீங்க. அப்ப அவங்க எல்லாம் பேச மாட்டாங்களா? ஆனாலும் உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தி தான். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. இது வரைக்கும் யார்ட்டையும் போய் நான் இந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது. ஆனா உங்க கதையை கேட்டுட்டு ஜஸ்ட் லைக் தட் என்னால் அப்படி போக முடியல. மற்றவங்க சொல்லி நீங்க இது வரைக்கும் கேட்கல. ஆனா நான் வந்து பேசினா என் பேச்சு நீங்க கேட்பீங்கன்னு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதான் வந்து பேசினேன். மாறுங்கன்னு நீங்க வெறும் வார்த்தையா மட்டும் சொல்றீங்க. ஆனா ஆனா அது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டு மாற முடியாதுங்க. தெரியும் தெரியும், நீங்க இப்படிதான் பிடிவாதம் பிடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இத பாருங்க, தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி எல்லாருக்கிட்டையும் பேசுதே நீங்க என்கிட்டயும் பேசாதீங்க. உங்க மனசை மாத்துவேன், அம்மா நீங்க சந்தோஷமா இருங்கன்னு நான் அம்மாக்கு வாக்கு கொடுத்து வந்திருக்கேன். அவங்க இப்ப சந்தோஷமா இருக்காங்க. இத பாருங்க, வேற எதுக்காக இல்லைனாலும் அம்மாக்கு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த வாக்கை நான் காப்பாத்தி ஆகணும். அதுக்காகவாவது நீங்க மனசு மாறக்கூடாதா? ஓ, என்னடா இவன் ஜோக்கர் மாதிரி ஏதோ காமெடியா பேசுறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. சீரியஸா பேசட்டுமா? நான்லாம் சீரியஸா பேசினா நீங்க அழுதுருவீங்க. சொந்த பந்தம், குடும்பம், இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். அவங்க எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற நினைவு கூட இல்லாம நான் படுற அவஸ்தை எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே. மணிமணியா 2 குழந்தைங்க இருக்காங்க. சந்தோஷங்கிறது உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. வாழ்க்கை உங்க முன்னாடி நின்று வாழ சொல்லி காத்து நிக்குது. எதுக்கு நீங்க வாழ மாட்டேங்கிறீங்க? நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்க சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கு 2 குடும்பங்கள் காத்துட்டு இருக்கு. அவங்கள ஏமாத்தி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்க வினோதினி. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. உங்க பழைய வாழ்க்கைய ஒரு கெட்ட கனவா நினைச்சு தூக்கி எறிஞ்சிருங்க. பாசு சார் மாதிரி ஒருத்தர் உங்க வாழ்க்கையில வந்து நிக்கிறது ஒரு பெரிய வரம். இது ஒரு பொன்னான வாய்ப்பு. கிடைச்சிருக்கிற வரத்தை தட்டி கழிச்சிடாதீங்க. அப்புறம் நீங்களே நினைச்சா கூட அது திரும்ப கிடைக்காது. இங்க பாருங்க, நான் சீரியஸா பேசுறேன்னு நடிக்கல. நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். தயவு செஞ்சு கேளுங்க, மனசு மாறுங்க. பாஸ் சார கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிங்க. ப்ளீஸ் வினோதனே, தயவு செஞ்சு மனசு மாறுங்க. ஐயோ, என்னாச்சுங்க? ஒன்னும் இல்ல, லேசா அடிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு காயமே கிடையாது. இதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே? உங்க மனசுக்குள்ள பட்டிருக்கிற காயம் ஆறாத ரணமா இருக்கு. அதுக்கு மருந்து போட்டு ஆத்த வேண்டாமா? அந்த காயத்துக்கான மருந்து வாசு சாரோட உங்களுக்கு நடக்க இருக்கிற மறுமணம் தான். ப்ளீஸ் கெஞ்சி கேட்கிறேன், வாசு சாரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிங்க. கெஞ்சி கேட்கிறேன், யோசிங்க.